நான் நல்லவேன்னு நிரூபிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். என்னை ஏன் புரிஞ்சுக்கிறவே மாட்டிக்கிறாங்க? அது மனக்கசப்பையும் மன வேதனையும் தான் கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளை, இன்று நாளை நாம் ஆம் இல்லை என்ற ஒரு சிந்தனையின் அடிப்படையிலே சிந்திக்க இருக்கிறோம். என்னவென்றால், மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 37வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுவார், ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக பேசுகிற எதுவுமே தீயனிடமிருந்தே வருகிறது என சொல்லப்படுகிறது. அப்ப நம்முடைய உண்மையை சொல்வதற்கு விளக்க உரைகள் இன்று தேவையில்லை. ஆனால் பொய் சொல்வதற்கு விளக்கங்கள் அதிகம் தேவை. அப்போ ஒரு பொய்யை நாம் உண்மையாக்க எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் என்றால், வார்த்தையின் மீது வார்த்தையை அடுக்கி ஒரு பொய்யை உண்மையாக்க விரும்புகிறோம். அதனால்தான் ஒரு நல்ல ஒரு பழமொழி ஒன்று உண்டு, நீங்கள் நல்லவர்களாக இருங்கள், அதை நிரூபிக்க கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல பல பேர் நான் நல்லவேன்னு நிரூபிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லவர்கள் ஏன் கஷ்டப்படணும்? முதல்ல நல்லவர்கள் போல நடிப்பவர்கள் தான் கஷ்டப்பட்டு நான் நல்லவனா இருக்கிறேன்னு செய்யணும். நல்லவர்கள் ஏன் நான் நல்லவனா தான் இருக்கிறேன்னு சொல்லி அதை நிரூபிக்க ஏன் கஷ்டப்படணும் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கு. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நல்லவர்களாக இருப்பது உகந்தது. அதை நிரூபிக்க கஷ்டப்பட்டோம் என்றால் நாம் கெட்டவர்களாக மாறி போய்விடுவோம் என்பது உண்மை. ஒரு சிலருக்கு எழும்பக்கூடிய கேள்வி ஒன்று உண்டு, என்னவென்றால், என்னை ஏன் புரிஞ்சுக்கிறவே மாட்டிக்கிறாங்க? நான் உங்களுக்கு நல்லது தானே செஞ்சேன், அவங்களுக்காண்டி தானே பேசினேன், என்னை ஏன் புரிஞ்சுக்கிற மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று உண்டு. அதற்கு ஒரே வரி பதில் தான், நீங்கள் பேசுவதை எவர் புரிந்து கொள்ளவில்லையோ கவலைப்படாதீங்க. அவர்களுடைய வளர்ச்சியும் அவர்களுடைய தகுதியும் அவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கோபம் வராது. அதுக்கு மேல இந்த ஏன் என்னை புரிஞ்சுக்கலைங்கிற கேள்வி வராது. இப்போ ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகிட்ட போய் கடையில போய் இந்த கடலை மிட்டாய் வாங்கிட்டு வாப்பான்னா வாங்கிட்டு வந்துடும். ஒரு அறியாத ஒரு பால்வாடி படிக்கிற பிள்ளைகிட்ட போய் கடையில போய் மளிகை சாமான் லிஸ்ட்டை கொடுத்துட்டு வாங்கிட்டு வாப்போம்னா அது வாங்கிட்டு வந்துடுமா? முதல்ல கடை எங்க இருக்குன்னா தெரிய வேணாமா? அப்ப யாரிடம் பேச வேண்டும், யாரிடம் வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் என்பது நமக்கு தெரிய வேண்டும். அப்ப வார்த்தையினுடைய மேன்மையை புரிந்து கொள்ளாதவர்களிடம் பேசாதீங்க. உண்மை இது. என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், பன்றிகள் முன் முத்துக்களை போடாதீர்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஒரு பன்றிக்கு முன்னாடி முத்துக்களை போடக்கூடாதுன்னா என்னுடைய வார்த்தைகளை நான் போடக்கூடாது அப்படிங்கிறது அது முக்கியம். ஏனென்றால் பன்றிகள் மிதித்து போய்விடும். மிதிச்சுட்டு அதை ஏறி மிதிச்சு அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ உடனடியாக நான் என்னடா என் வார்த்தையை மிதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திக்கக்கூடாது. நம் மீது தவறு என்னவென்றால், என்னுடைய மதிப்பு மிகுந்த இந்த வார்த்தையை கீழ்ப்படியாத, செவிமடுக்காத, ஒழுக்கம் இல்லாதவரிடம் போட்டதனால் அது மிதிபடுகிறது. அது மிதிபடுவதற்காக அதுக்கு மதிப்பில்லாமல் போய்விட்டது என்பது அல்ல, அவர்களிடம் அது செல்லுபடியாகவில்லை. நாம் போட்ட இடம் தவறு. அப்ப நம்முடைய முதலீடு எங்கு செலுத்துகிறோம் என்பது முக்கியம். அப்ப என்னுடைய வார்த்தையான இந்த வார்த்தை முதலீடு சரியான இடத்தில் இருக்கிறது என்றால் அது எனக்கு சரியான பதிலை கொடுக்கும். இல்லை என்றால் அது மனக்கசப்பையும் மன வேதனையும் தான் கொடுக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நம்முடைய வார்த்தையை மிகவும் கவனமாக கையாண்டு விட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி எளிதாக கிடைக்கும் என்று சொல்வார்கள். எனவே பல கவலைகளுக்கான காரணம் வார்த்தை தான். சில நேரங்களில் நாம் அமைதியாக இருக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பல கேள்விகளுக்கு வார்த்தை பதிலாகாது, அமைதிதான் பதிலாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன், நல்லா கவனிங்க. முன்னொரு காலத்துல 2 நாட்டுகளுக்கிடையே போர்ப்படை இருந்தது. போர்ப்படை இருக்கும்போது எதிரி நாட்டு படையினர் ஒரு நாட்டை கைப்பற்றி விட்டார்கள். இவங்க எப்படி கைப்பற்றினார்கள் என்பதை இப்ப தோல்வியுற்ற அந்த படையினர் தெரிந்து கொள்ள வேண்டும். உடனே அதுல இருந்து ஒரு ஆள் தெரிஞ்சவரை, எதிரி நாட்டு படையுடைய ஒரு தோழரை அணுகி, எனக்கு எப்படி எங்க நாடு தோற்று உன்னை நான் பார்க்கணும், தெரியணும் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த எதிர்நாட்டு தோழர் சொன்னாராம், நாளைக்கு காலையில 10 மணிக்கு இந்த நம்மளுடைய முற்றத்தில் இருக்கக்கூடிய குளத்துக்கு அருகில நில்லு, நான் உன்கிட்ட பதில் சொல்றேன், 10 மணிக்கு மறந்துடாத அப்படின்னு சொன்னார். ஏன்னா எதிர்நாட்டு படையோடு இவருக்கு உறவு இருக்குது, நண்பன் இருக்கிறான்னு தெரிஞ்சா இவரை கொன்றுவாங்க அப்படிங்கிறக்காண்டி மறைமுக சந்திப்பு. அடுத்த நாள் காலையில இவர் எதிர்நாட்டு படையினர் 10 மணிக்கெல்லாம் இங்க போய் நிக்கிறார். ஆனா வெற்றி பெற்ற அவர் தோழர் சொல்லுகிறார், வருவதாக சொன்ன தோழர்
10 மணியை தாண்டிருச்சு வரல, 11 மணியை தாண்டுது வரல, 12 மணியை தாண்டுது வரல, 1 மணியை தாண்டிருச்சு வரல. அப்ப அந்த தோல்வியுற்ற அந்த நபரினுடைய படையில் இருந்த அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஏன் இன்னும் வரலன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது இன்னொருத்தர் சொல்றாரு, வாங்க, அவர் நம்மளை ஏமாத்திட்டாரு, அவர் எப்படி அவர் நாட்டை விட்டு கொடுப்பாரு, அதெல்லாம் அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டாரு, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லும் போதுதான் இவருக்கு புரியுது, இல்ல அவர் நமக்கு பதில் சொல்லவில்லை, ஆனால் பதிலை உணர்த்தி விட்டார் என்று சொன்னார். என்ன அப்படின்னா, ஏன் நம் படை தோற்றது என்றால் நாம் சரியான நேரத்திற்கு அங்கு செல்லவில்லை. அதை இவர் செயல் வழியாக நமக்கு உணர்த்தி விட்டார். நேற்று நம் படை தோற்றது காரணம் நாம் சரியான நேரத்தை வகிக்காமல் இருந்தது. அவர்கள் முன்கூட்டியே வந்து அந்த இடத்தை ஆய்வு செய்து அந்த போருக்கான சூழலை அவர்கள் கைப்பற்றி கொண்டார்கள். ஆகையால் தான் நம்முடைய படை தோற்று போனது என்பதை உணர்ந்து கொண்டார்கள். எனவே அன்பிற்கினிய உறவுகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் நேரத்தை சரியாக கையாண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் எளிமையாக இருக்கும். அதே போலதான் அமைதி பல கேள்விகளுக்கு பதிலாக இருக்கிறது. எவ்வாறு இவர் தான் வந்த நோக்கத்தை அறிந்து கொண்டாரோ, அவர் பதிலே சொல்லல, ஆனா பதில் சொல்லாமலே அறிந்து கொண்டாரோ, அதே போல நாமும் பல கேள்விகளுக்கு அமைதியின் மூலமாக பதில் கண்டுபிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை எல்லா கேள்விக்கு எனக்கு வார்த்தை பதில் வேணும் அப்படின்னா நம்ம பித்து பிடிச்சி லூஸா தான் இருக்கும். ஏன்னா சில கேள்விகளுக்கு சில காலங்கள் ஆகும் பதில் கிடைப்பதற்கு, சில கேள்விகளுக்கு உடனே பதில் புரியும், சில கேள்விகளுக்கு பதிலே புரியாது. அதுதான் உண்மையான ஒரு நோக்கமாக இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நம்முடைய வாழ்க்கையினுடைய மேன்மையை நாம் தான் பாதுகாக்க வேண்டும். நாம் இன்றிலிருந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும். இறைவா, நானும் பண்டிகைகள் முன் முத்துக்களை போடாமல் இருக்கவும், என்னுடைய வார்த்தைகளை வீணாக பயன்படுத்தாமல் இருக்கவும், கேட்கின்ற கேள்விகளுக்கு தெரிந்தால் தெரியும், தெரியாது என உடனடியாக பதிலை சொல்லி அந்த இடத்தை விட்டு நகரவும், எனக்கு தேவையான வரத்தை கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று இறைவனிடம் அன்றாடுவோம். குறிப்பாக இந்த பகுதியில் இருந்து நாம் 3 விடயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். 1, தேவையில்லாமல் பேச வேண்டாம், தெரிந்ததை மட்டும் பேசுவோம். 2, நாம் வார்த்தையால் எல்லாருக்கும் பதில் கொடுக்க வேண்டாம், சில நேரங்களில் அமைதியும் பதிலாக இருக்கிறது என்பதை பார்ப்போம். 3ஆவதாக, நாம் நல்லவர்களாக இருப்போம், நாம் நல்லவர்கள் என்பதை நிரூபிக்க கடினப்பட வேண்டாம் என்பதை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே முயற்சி செய்வோம், இறைவனோடு இணைந்து செல்வோம். ஆமென்.